மேலூர் மண்ணில் உருவான விசிகா இன்று யாராலும் வீழ்த்த முடியாத அளவுக்கு உருவாகி இருப்பதாக கூறியுள்ள திருமாவளவன், அம்பேத்கர் அரசியலை பேசுவதோ நடைமுறைப்படுத்துவதோ கடினம் எனவும், மோடியா லேடியா மோதி பார்ப்போம் என ஜெயலலிதா கூறிய ஒருவருடன் இன்று எடப்பாடி பழனிசாமி கொஞ்சி குழாவதாக கடிதுரைத்துள்ளார். இந்தியா முழுக்க எந்த இடத்திலே அம்பேத்கரை அவங்க மறந்து கொச்சைப்படுத்த மாட்டாங்க, அவங்க மனசுக்குள்ள இருக்கும். ஆனா மோடி அமித்ஷா உட்பட அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்துவார்கள், அதுல குறியா இருப்பாங்க. அம்பேத்கரை பயங்கரமா புகழ்ந்து பேசுவார்கள், அவர் காலடி தொட்டு வணங்குவார்கள், அந்த அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குவார்கள், ஜெய் பீம் சொல்லுவார்கள். ஆனா அரசமைப்பு சட்டத்தை எப்படி செல்லா காசாக்க வேண்டும் அதெல்லாம் எப்பவுமே குறியா இருப்பார். அம்பேத்கர் அரசியலை கற்பதும் கடினம், அம்பேத்கர் அரசியலை பேசுவது கடினம், அம்பேத்கர் அரசியலை நடைமுறைப்படுத்துவது கடினம். லேடியா மோடியா என்று கேள்வி கேட்டவர் ஜெயலலிதா அம்மையா. ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட போய் கொஞ்சி குழவி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் சுட்டி காட்டுறோம். நீங்க ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இருந்தால் சனாதன சக்திகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க மாட்டீர்கள். இப்ப வாங்கன்னு சிவப்பு கம்பளம் விரிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்க ஆட்களெல்லாம் நீங்க பிஜேபியில சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு.